இந்த உஷ்ணம் அதிகமாச்சுனாவே மனசு சஞ்சலப்படும். இந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு 3 பயிற்சிகள் உண்டு. அனைவருக்கும் வணக்கம். பித்தம் தலைக்கேறினால் சித்தம் கலங்கும் என்பது பழமொழி. பித்தம்னா ஹீட், உஷ்ணம். இந்த உஷ்ணம் அதிகமாச்சுனாவே மனசு சஞ்சலப்படும், கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும், நினைவாற்றல் குறையும், உடல் உபாதைகள் அதிகமாகும். பித்த நோய்கள் என்று சொல்வார்கள். இந்த பித்தத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹை பிபி, அதே போல் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், வயிற்றுப்புண்கள், வாய்ப்புண்கள், பைல்ஸ், வேர்க்குரு, மஞ்சள் காமாலை, இது எல்லாமே பித்த நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள். இந்த பித்தத்தை குறைத்து கொண்டால் இது போன்ற பாதிப்புகள்லாம் வராமல் தடுப்பதற்கும், அந்த பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கும் இந்த சில மூச்சு பயிற்சிகள், பிராணாயாம பயிற்சிகள் இயற்கை மருத்துவத்தில் உண்டு. குறிப்பாக அந்த யோகாசன பயிற்சியில் இந்த பிராணாயாமம் என்பது மிக முக்கியமான பயிற்சிகள். உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு 3 பயிற்சிகள் உண்டு. முதல் பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம், 2வது பயிற்சி சீத்தளி பிராணாயாமம், 3வது பயிற்சி சீத்காரி பிராணாயாமம், இறுதியாக பார்த்திங்கன்னா வர்ண முதிரை என்று சொல்லக்கூடிய பயிற்சி. இந்த 4 பயிற்சிகளை தொடர்ச்சியாக இந்த சம்மர் சீசனில் நம்ம பண்ணோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகள்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், பிரச்சனைகள் ஏதாரும் இருந்தால் படிப்படியாக அதை சரி செய்து கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். முதல் பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம். எளிமையான பயிற்சி. உங்களுடைய இடது கையை இப்படி வச்சுக்கணும், சின்முத்திரை என்று சொல்வார்கள். வலது கையை கட்ட விரலுக்கு அடுத்த 2 விரலை மடிச்சுட்டு அந்த கட்ட விரலை வச்சு வலது நாசியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாசி வழியாக காற்றை உள்ள இழுக்கணும். அப்புறம் இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக காற்றை வெளியிடணும். திரும்பவும் வலது நாசி வழியாக காற்றை உள்ள இழுத்து வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக வெளியிடணும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இடது பக்கம் காற்றை உள்ள இழுக்கணும், வலது பக்கம் வெளியிடணும். திரும்ப வலது பக்கம் உள்ளெழுத்து காற்றை இடது பக்கமாக வெளியிடணும். உள்ளே இருக்கக்கூடிய காற்றை விட வெளியிடக்கூடிய அந்த காற்றின் அளவு ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இது நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இடது பக்கமாக காற்றை உள்ளிழுக்கும் பொழுது குளிர்ந்த காற்றானது உள்ளே போகும், வலது பக்கமாக வெளியிடும் பொழுது வெப்பமான காற்று வெளியே வரும். ஆக இந்த பயிற்சி தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உடலின் வெப்பநிலையானது நல்லா வெளியேற்றப்பட்டு சீரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் மனதையும் உடலையும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் பயன்படுது. ஒரு தடவை கவனிங்க. நீங்கள் லெஃப்டில் காற்றை உள்ளே இழுத்துட்டேன், ரைட்டில் வெளிவிட்டுட்டேன், ரைட் சைடு உள்ளே இழுத்தேன், லெஃப்டில் வெளிவிட்டேன். இது ஒரு ரவுண்டு. இது மாதிரி நீங்கள் 30 முறை நீங்கள் செய்யும் பொழுது நல்லா பிபி கண்ட்ரோல் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2வது பயிற்சி சீத்காரி பிராணாயாமம். சீத்காரி அதாவது நம்ம பல்லின் இந்த துவாரத்தின் மூலமாக காற்றை உள்ளே இழுத்து நாசி துவாரம் மூக்கின் வழியாக காற்றை வெளியிடணும். இது போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 முறை செய்யும் பொழுது உடம்பானது குளிர்ச்சியாகும். அதே போல் அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா சீத்தளி பிராணாயாமம். அதாவது நாக்கின் துவாரத்தின் மூலமாக காற்றை உள்ளிழுத்து மூக்கு துவாரத்தின் மூலமாக காற்றை வெளியிடணும். குளிர்ந்த காற்றை நாக்கின் துவாரத்தின் மூலம் உள்ளிழுத்துட்டோம். அதுக்கடுத்து இந்த மூக்கின் துவாரத்தின் மூலமாக காற்றை வெளிவிட்டோம். இந்த 2 பயிற்சியை தொடர்ச்சியாக காலை மாலை என்று 2 வேளை செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இறுதியாக வர்ண முதிரை. இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்கும். இந்த ஹீட்டை குறைப்பதற்கு பார்த்திங்கன்னா உங்கள் கட்ட விரலையும் இந்த சிண்டு விரலையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு 10 நிமிடம் அப்படியே வச்சுருந்தோம்னா இந்த சிறுநீரக பாதிப்புலாம் இருக்காது, சிறுநீரில் எரிச்சல் இருக்காது, உடம்பு ஹீட் நல்லா குறையும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்போவுமே உடம்பு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த வர்ண முதிரை ரொம்ப பயன்படுது. ஆக இது சிம்பிளான பயிற்சி தாங்க. தினந்தோறும் 10 நிமிஷம் நம்ம பண்ணோம்னா எப்போவுமே மனசு அமைதியாக வச்சுக்கலாம். யாரையும் கோவப்பட்டு பேச மாட்டோம். யாராவது கோவப்பட்டு பேசினா கூட ரொம்ப சாந்தமாக பார்ப்போம். ஆக பித்தத்தை குறைத்து நம்முடைய உடலையும் மனதையும் அற்புதமாக ஒரு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் தினந்தோறும் பண்ணலாமே. நன்றி.